மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள கனிமொழி, ராசா உள்ளிட்டோர் 2G அலைக்கற்றை வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக சிபிஐ தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக ராசா பதவி வகித்தபோது 2009ஆம் ஆண்டு 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக அவர் மீது சிபிஐ குற்றம் சாட்டியது. அதாவது அலைக்கற்றையை ஏலம் விடுவதற்கு பதிலாக முதலில் வந்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் கொடுத்ததாக கூறப்பட்டது. அதன்படி எடிசாலட், டெலினார், டொகோமோவிற்கு அதிக விலைக்கு விற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அரசுக்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டது. இவ்வழக்கில் ராசா, கனிமொழி ஆகியோர் 2011ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். சில மாதங்களுக்கு பின்பு அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் இல்லை என தீர்ப்பு அளிக்கப்பட்டு அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு 2018ஆம் ஆண்டு முதல் பல்வேறு நீதிபதிகள் முன்பு 125 முறை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டது. பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் இவ்வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமையன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பின் வாதங்களையும் கேட்டறிந்த பிறகு முழு ஆதாரங்களையும் ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாக நீதிபதி தினேஷ்குமார் தெரிவித்தார். அதன்படி வழக்கிலிருந்து ராசா, கனிமொழி உள்ளிட்டோரை விடுவித்ததை எதிர்த்து சிபிஐ தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவித்தது. முன்னதாக திமுக ஊழல்களை டிஎம்கே ஃபைல்ஸ் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டார். அதில் 2G வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஸ்வான் நிறுவனம் தொடர்பாக ராசா முன்னாள் உள்துறை டிஜிபி ஜாஃபர் சேட்டிடம் பேசுவது தொடர்பான ஆடியோக்கள் வெளியானது. சார் சொல்லுங்க சார். சொல்லல நாளைக்கு திரும்ப இருக்கும் போல இருக்கு. எங்க சார்? இன்க்ளூடிங் கேசிபி. அப்படியா? ஆமாம், கன்ஃபார்ம் தான் சார். நாளைக்கு நாலு மறுநாள் இருக்கும் போது ஒரு நாளைக்கு இருந்தால் இருக்கலாம். நான் அது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் இன்டர்வியூ இருக்கு. ஆமாம் சார், அகமது பட்டேல். ஆமாம் சார், அதான் 2 சைடு வந்துச்சு. ஸ்பீக்ஸ் வித் அகமது பட்டேல் அண்ட் தெர் மே பி டுமாரோ அகைன். டுமாரோ எங்கே சார்? இங்கே தான் என்னோட மீதி இருக்கிற ரிலேட்டிவ்ஸு. கேசிபி. கேசிபி எதுக்கு சார்? டைரி ஹலோ சார், அந்த டைரி என்ட்ரி இருக்குல்ல? ஐயோ சொல்லிட்டேன், நான் அவங்க சொல்லிட்டேன் சார். கேசிபி சைடு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். ஐயா அவங்க தேர் இன்டு பிக் லீக்ல சார். அதுனா பிரச்சனை ஆயிடுமே. அவங்க பிக் டைம் பிஸ்னஸ்ல எப்படி இவங்க எப்படி எதை வச்சு என்னத்துக்கு போவாங்க? ஏதோ கேட்பாங்க, என்னன்னு தெரியல. இல்லை கன்ஃபார்ம் தான் சார். நீங்கள் சார் அன்னைக்கு சொன்னவங்க இன்னைக்குன்னு சொல்கிறான். ஓ அப்போ கரெக்டாக தான் இருக்கும். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மீது எல்லாம் பார்ப்போம். அது பார்க்கலாம். கேசிபி அதான் அது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான். கேசிபி அண்ட் யுவர் ரிலேட்டிவ்ஸ். ஓ சரிங்க சார். 2G விசாரணையின் போது சாட்சிகள் அச்சுறுத்தப்பட்டதாகவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 2G விசாரணையை இப்படித்தான் நடத்தியது எனவும் அண்ணாமலை அப்போது குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் சிபிஐ மேல்முறையீடு செய்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களவைத் தேர்தலுக்கு 1 மாதம் முன்னதாக திமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள ராசா, கனிமொழிக்கு புதிய சிக்கலை இந்த உத்தரவு ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் ஆட்சியில் இருந்தபோதே ஜார்க்கண்ட், டெல்லி என 2 மாநில முதலமைச்சர்களும் கைது செய்யப்பட்ட நிலையில் 2G வழக்கை மீண்டும் டெல்லி உயர்நீதிமன்றம் கையில் எடுத்துள்ளது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.